ஒருத்தன் உங்கள வெறுக்கிறான் என்றால் அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா, நீங்க சந்தோஷமா இருப்பதையே அவனால் தாங்கிக் கொள்ள முடியலன்னா, அதுதான் உண்மையான பிரச்சனை. நீங்க ஜெயிக்கும்போது கை தட்டுறவங்க நெறைய பேர் இருக்கலாம். ஆனா, அந்த கைத்தட்டலுக்கு பின்னாடி உண்மையான சந்தோஷம் இருக்குதா? இல்லையா? என்பது வேற கத. ஏன்னா, இந்த உலகத்துல சில பேருக்கு நீங்க தோற்கிறது ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கும். நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்க தடுமாறினா அவங்க மனசுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள வெறுக்கிறவங்கள ஜெயிக்க சண்டை போடணும்னு அவசியமே இல்ல. கத்தணும்னு அவசியமே இல்ல. பழி வாங்கணும் தேவையும் இல்ல. நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். உங்க வாழ்க்கைய அவங்களால எட்ட முடியாத அளவுக்கு உயர்த்திக்கிட்டு போறது. இப்போ நான் சொல்லப் போற இந்த 11 விஷயங்களும் எந்த எதிரியையும் நேரடியா தாக்காது. ஆனா, அவங்க மனசுல இருக்கிற எண்ணங்களையே பலவீனப்படுத்தும். அதனால இந்த வீடியோவ கடைசி வரை பாருங்க. ஏன்னா, இதில் ஒரு பாயிண்ட் கூட வாழ்க்கைய பார்க்குற பார்வைய முழுசா மாற்றிடலாம். ஏன்னா, இதில் ஒரு பாயிண்ட் கூட வாழ்க்கைய பார்க்குற பார்வையே முழுசா மாற்றிடலாம். நம்பர் 1. மக்கள் உங்கள பற்றி கெட்டதாக பேசும்போது, உங்க மதிப்பை உயர்த்திக்கோங்க. இந்த உலகத்துல ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கு. சாதாரணமா எதுவும் செய்யாதவங்கள யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் முன்னேற ஆரம்பிச்சாலே சிலருக்கு அது பிடிக்காது. ஏன்னா உங்க முயற்சி அவர்களோட சோம்பலை நினைவுபடுத்தும். உங்களோட வளர்ச்சி அவர்களோட நிற்கும் வாழ்க்கைய கண்ணாடி மாதிரி காட்டும். ஒரு 45 வயசு அம்மா புதுசா ஒரு வேலை ஆரம்பிச்சாங்க. உடனே உறவினர்கள் சிரிச்சாங்க. இந்த வயசுல என்ன சாதிக்க போற? இன்னும் 2 நாள்ல இதுவும் முடிஞ்சிடும் என்று பேசினாங்க. ஆரம்பத்துல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இரவு படுக்கும்போது அந்த வார்த்தைகள் மனசுல திரும்ப திரும்ப வந்துச்சு. ஆனா அவங்க ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. யாரிடமும் சண்டை போடல. யாரையும் தவறு நிரூபிக்க முயற்சி செய்யல. தினமும் அமைதியா உழைத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வேலை வளர ஆரம்பிச்சது. சில மாதங்கள் கழிச்சு அதே மக்கள் வேறவர்களிடம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க ஆரம்பத்திலேயே தெரியும் இவங்க பெரிய விஷயம் பண்ணுவாங்க என்று. வாழ்க்கை இப்படித்தான். மக்கள் முதல்ல சந்தேகப்படுவாங்க. அடுத்தது கேலி செய்வாங்க. பிறகு கவனிக்க ஆரம்பிப்பாங்க. கடைசியில கை தட்டுவாங்க. அதனால யாராவது உங்களை பற்றி கெட்டதாக பேசினா உடனே உங்களை நிரூபிக்க ஓடாதீங்க. உங்களை மேம்படுத்திக் கொள்ள ஓடுங்க. ஏன்னா பதில் வார்த்தையால வர வேண்டியதில்லை, சாதனையால வந்தா போதும். ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்க எதுவும் சொல்ல தேவையே இருக்காது. உங்க வாழ்க்கையே உங்க பதிலா மாறிடும். நம்பர் 2. உங்க கஷ்டத்தை எல்லாரிடமும் சொல்லாதீங்க. இந்த உலகத்துல உங்களை கேட்கும் எல்லாரும் உங்க நல்லதுக்காக கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்துல உங்களை கேட்கும் எல்லாரும் உங்க நல்லதுக்காக கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. சில பேர் உதவிக்காக கேட்பாங்க. ஆனா சில பேர் கதைக்காக கேட்பாங்க. ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருந்துச்சு. பண கஷ்டம், கடன், கவலை எல்லாமே இருந்துச்சு. அந்த வீட்டில் இருந்த ஒரு அம்மா தன்னோட உறவுக்காரிடம் எல்லா விஷயத்தையும் மனம் திறந்து சொல்லிட்டாங்க. உதவி கிடைக்கும் என்று நினைத்தாங்க. ஆனா சில நாட்கள் கழிச்சு என்ன தெரிய வந்துச்சு தெரியுமா? அவங்களோட கஷ்டம் முழு குடும்பத்துக்கே பேசப்படும் விஷயமா மாறி இருந்துச்சு. எங்க போனாலும் பரிதாபமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுச்சு. ஒவ்வொரு தோளும் சாய்ந்து அழுவதற்காக இருக்காது. சில தோள்கள் தகவல் சேகரிப்பதற்காக மட்டும் இருக்கும். அதனால மனசு உடைந்திருக்கும் போது யாரிடமும் ஓடாதீங்க. யாரிடம் பேசணும் என்று கவனமா தேர்வு பண்ணுங்க. சில விஷயங்களை நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் சொல்லலாம். சில விஷயங்களை கடவுளிடம் சொல்லலாம். ஆனா எல்லா விஷயத்தையும் எல்லாரிடமும் சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆறுதல் கொடுக்காம இன்னொரு பிரச்சனையா மாறிடும். உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் அனுமதி கொடுக்காதீங்க. சில கதவுகள் மூடப்பட்டு தான் பாதுகாப்பா இருக்கும். நம்பர் 3. மிகப்பெரிய பதில் சந்தோஷமா இருப்பது தான். சில பேருக்கு உங்க சிரிப்பே பிடிக்காது. நீங்க சந்தோஷமா இருந்தா அவர்களுக்கு தோல்வி மாதிரி தோணும். ஏன்னா அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நீங்க உடைந்து போவீங்க, கவலைப்படுவீங்க, மனசு சோர்ந்து போயிடுவீங்க என்று. ஒரு வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பெண் எப்போதும் திட்டு, கேலி, கிண்டல், குறை கண்டுபிடிப்பதில் தான் இருந்தாங்க. புதிய சேலை போட்டா கிண்டல், வீட்டுக்கு விருந்தினர் வந்தா கிண்டல், குழந்தைகளை யாராவது பாராட்டினா கூட கிண்டல். ஒரு நாள் யாரோ கேட்டாங்க, நீ ஏன் பதில் சொல்ல மாட்ட? அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நான் என்னோட சந்தோஷத்தை ஏன் வீணாக்கணும்? அந்த ஒரு வரி ரொம்ப பெரிய பதில். காலம் போச்சு. கிண்டல் பண்ணினவங்க இன்னும் பிறருடைய குறைகளை தேடிக்கிட்டே இருந்தாங்க.
ஆனால் அமைதியாக இருந்த அந்த பெண் இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் நினைவில் வச்சுக்கோங்க, உங்கள் சந்தோஷம் யாரோ ஒருவரின் அமைதியால் வரக்கூடாது, உங்கள் மனசில் இருந்து வரணும். சில நேரம் அமைதியாக சிரிச்சுக்கிட்டு முன்னே போகிறதே மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா கோபம் எதிரியை சந்தோஷப்படுத்தும், ஆனால் உங்கள் அமைதியையும் உங்கள் சந்தோஷமும் அவர்களை உள்ளுக்குள்ளே பலவீனப்படுத்தும். புதிய சேலை கட்டினாலும் கிண்டல், வீட்டுக்கு விருந்தினர் வந்தாலும் கிண்டல், குழந்தைகளை யாராவது பாராட்டினாலும் கிண்டல், எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் யாரோ கேட்டாங்க, நீ ஏன் இதுக்கு பதில் சொல்ல மாட்ட? அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னோட சந்தோஷத்தை நான் ஏன் கெடுக்கணும்? அந்த ஒரே பதிலே போதும். காலம் போய்கிட்டே இருந்துச்சு. குறை சொல்கிறவங்க இன்னும் குறை தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அந்த பெண் இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க, வெறுப்பை விட சந்தோஷம் எப்போதும் சக்தி வாய்ந்தது. உங்களை வெறுக்கிறவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் உங்கள் மன அமைதி. அதனால் யாராவது உங்களை சீண்டினா முதல்ல உங்கள் சந்தோஷத்தை பார்த்துக்கோங்க. நம்பர் 4, எல்லா சண்டையையும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. வயசு கூட கூட ஒரு உண்மை புரியும். சில விவாதங்களில் ஜெயிச்சாலும் வாழ்க்கையில் தோற்றுடலாம். ஒவ்வொரு குரலுக்கும் பதில் சொல்லணும், ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் மறக்கணும், ஒவ்வொரு மனிதனையும் திருத்தணும் என்று நினச்சா வாழ்க்கையே அதில் போயிடும். ஒரு பையன் அவனோட அப்பாவிடம் கேட்டான், அப்பா, சிலர் உங்களை பற்றி தவறாக பேசுகிறாங்க, நீங்கள் ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? அதுக்கு அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், வழியில் குறைக்கிற ஒவ்வொரு நாயின் பின்னாடியும் ஓட ஆரம்பித்தா நம்ம இலக்கை எப்போ அடைவோம்? அந்த ஒரு கேள்வியே அந்த பையனுக்கு பெரிய பாடமாக மாறிடுச்சு. வாழ்க்கையிலையும் அதே தான். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது. சில நேரம் அமைதியாக முன்னாடி போகிறது தான் பெரிய பதில். நம்பர் 5, உங்கள் பலவீனத்தை யாருடைய கையிலையும் கொடுக்காதீங்க. சிலர் உங்கள் கதையை கேட்குற மாதிரி இருப்பாங்க, ஆனால் உண்மையிலேயே கேட்க மாட்டாங்க, சேகரிப்பாங்க. சரியான நேரம் வரும்போது அதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. ஒரு பெண் அவளோட நெருங்கிய தோழிக்கிட்ட வீட்டில் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. அவளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இவ என்னை புரிஞ்சுப்பான்னு நினச்சாங்க. ஆனால் சில மாதங்கள் கழித்து அதே விஷயங்கள் வேறு மனிதர்களோட வாயிலிருந்து வர ஆரம்பிச்சது. அப்போதான் ஒரு உண்மை புரிஞ்சிச்சு, சிரித்து பேசுகிற எல்லாரும் நம்ம ஆள் இல்லை. அதனால் வாழ்க்கையில் யாரை நம்புகிறோம் என்பதில் கவனமாக இருங்க. மனசை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனிதன் அதுக்கு தகுதியானவரா என்று யோசிங்க. நம்பர் 6, கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கோங்க. ஒருத்தன் உங்களை கோபப்பட வைக்க முடிஞ்சா கொஞ்ச நேரத்துக்கு அவன் உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் என்பது தான் அர்த்தம். பல குடும்பங்கள் உடைஞ்சது பெரிய பிரச்சனையால் இல்லை, ஒரு நிமிஷ கோபத்தால், ஒரு வார்த்தை, ஒரு பதில், ஒரு தவறான முடிவு. இதுதான் பல வருட உறவுகளையே காயப்படுத்திடும். கோபம் வரும்போது நமக்கு சரியாக தோணும், ஆனால் கோபம் போன பிறகுதான் அதன் விலை புரியும். உங்களை சீன்றவங்க சில நிமிஷத்தில் மறந்துடுவாங்க, ஆனால் கோபத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தைகளோட விளைவை நீங்கள் தான் பல வருடம் சுமக்க வேண்டி வரும். அதனால் கோபம் வந்த உடனே பதில் சொல்லாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா நெருப்பு முதல்ல இருக்கிறது அதை வைத்திருக்கும் கையைத்தான். நம்பர் 7, உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கோங்க. வெறுமையாக இருக்கும் மனசு பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் திறந்து பார்க்கும். யார் என்ன சொன்னாங்க, யார் என்ன பண்ணாங்க, யார் நமக்கு எதிராக இருக்காங்க, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை நகராது. ஒரு மனிதர் எப்போதும் இதே எண்ணங்களோட வாழ்ந்தார். தினமும் கவலை, தினமும் மன அழுத்தம். பிறகு அவர் ஒரு முடிவெடுத்தார், தன்னோட நேரத்தை பயனுள்ள விஷயங்களில் செலவழிக்க ஆரம்பித்தார். வேலை, கற்றல், முன்னேற்றம், குடும்பம் என்று கவனத்தை மாற்றினார். சில மாதங்கள் கழித்து அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது, அவர் நினச்சிக்கிட்டே இருந்த அந்த மனிதர்களுக்கு அவரை பற்றி நினைக்கவே நேரம் இல்லை. நம்பர் 8, ஒப்பிட்டு பார்க்குற பழக்கத்தை விட்டுடுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல கவலைகளுக்கு காரணம் நம்ம பிரச்சனைகள் இல்லை, மற்றவர்களோட வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்குற பழக்கம்தான். அவனுக்கு பெரிய வீடு இருக்குது, அவளுக்கு நல்ல வேலை இருக்குது, இவருக்கு நிறைய பணம் இருக்குது, அவருக்கு நல்ல கார் இருக்குது, இப்படியே மற்றவர்களோட வெளிப்புற வாழ்க்கையை மட்டும் பார்த்து நம்ம வாழ்க்கையை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. பல பேர் வெளியில் வெற்றிகரமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே தனிமையோட போராடிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் பணத்தோடு இருப்பாங்க, ஆனால் நிம்மதி இருக்காது. சில பேர் புகழோடு இருப்பாங்க,
ஆனால் உண்மையான அன்பு இருக்காது. அதனால் மற்றவர்களோட வாழ்க்கையை பார்த்து உங்களை நீங்களே பலவீனப்படுத்திக்காதீங்க. நேத்திருந்த உங்களை விட இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா என்பது தான் முக்கியம். நம்பர் 9, உங்கள் சுயமரியாதையை பாதுகாத்துக்கோங்க. மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்துகிற இடத்துல நின்றுக்கிட்டு அதை உறவுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பது தியாகம் இல்லை, அது நமக்கே நாம் செய்கிற அநியாயம். ஒரு பெண் எல்லா உறவுகளையும் காப்பாற்றணும் என்று ரொம்ப முயற்சி பண்ணினாங்க. யாராவது கூப்பிட்டா போவாங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவங்கள குறை சொல்கிறது, அவமானப்படுத்துறது, மதிக்காமல் பேசுறது மட்டும் மாறவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருப்பதே தவறு என்று. அதுக்கப்புறம் அவங்கள மதிக்கிற மனிதர்களோட மட்டும் பழக ஆரம்பித்தாங்க. வாழ்க்கை உடனே அமைதியாக மாறிடுச்சு. நினைவில் வச்சுக்கோங்க, எல்லாரையும் பிடிக்க வைக்கணும் என்பது வாழ்க்கை இல்லை. உங்களை மதிக்கிறவர்களோட நிம்மதியாக வாழ்கிறது தான் வாழ்க்கை. நம்பர் 10, காலத்தை நம்புங்க. காலத்தை விட பெரிய நீதிபதி யாருமே இல்லை. சில நேரம் நமக்கு அநியாயம் நடந்த மாதிரி தோணும், நம்மை கேலி பண்ணுறவங்க ஜெயிச்ச மாதிரி தோணும், நம்ம முயற்சிக்கு பலன் கிடைக்கலன்னு தோணும். ஆனால் வாழ்க்கை இன்னும் முடியலை. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் தாமதமாக நடந்துச்சு. எங்கே போனாலும் ஒரே கேள்வி, இன்னும் கல்யாணம் ஆகலையா, ஏதாவது பிரச்சனையா என்று பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எதுவும் பதில் சொல்லலை, அமைதியாக இருந்தாங்க. சில வருடங்கள் கழிச்சு நல்ல குடும்பத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு. சந்தோஷமான வாழ்க்கையும் கிடைச்சிச்சு. கேலி பண்ணின சில பேரோ தங்களோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் தவிச்சாங்க. அப்போதான் ஒரு உண்மை புரியும், காலம் யாரையும் மறக்காது, யாருடைய கணக்கையும் இழுவையில் வைக்காது. நம்பர் 11, அமைதியா முன்னாடி போய்கிட்டே இருங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுக்காது, சமூக வலைத்தளத்துல பதிவு போடாது, உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு வராது. அவன் அமைதியா உதிப்பான், ஆனா சில நிமிஷத்துல உலகமே வெளிச்சமா மாறிடும். வெற்றியும் அப்படித்தான். சில பேர் ஒவ்வொரு விஷயத்தையும் உலகத்துக்கு நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா உண்மையான வெற்றி பேசாது, அது தெரிய ஆரம்பிக்கும். ஒரு முறை ஒரு வயதானவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எதிரிகள் யாரெல்லாம் இருந்தாங்க? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. உடனே கேட்டாங்க, அப்படின்னாச்சு? அவர் சொன்ன பதில் ரொம்ப ஆழமானது. என்னோட வாழ்க்கையை நல்லா கட்டிக்கணும் என்பதில் நான் அவ்வளோ பிஸியாக ஆகிட்டேன், எதிரிகளை பற்றி யோசிக்க நேரமே கிடைக்கல. அதுதான் நண்பர்களே, வாழ்க்கையில் எப்போதும் சில பேர் இருப்பாங்க. நீங்கள் கீழே விழணும் என்று நினைப்பாங்க, நீங்கள் தோற்கணும் என்று ஆசைப்படுவாங்க, உங்கள் கஷ்டத்தில் சந்தோஷப்படுவாங்க, உங்கள் வெற்றியில் பொறாமைப்படுவாங்க. ஆனால் அவங்கள மாற்றுறது உங்கள் வேலை இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திக்கிட்டு போகிறது தான் உங்கள் வேலை. மனசை வலிமையாக்குறது தான் உங்கள் வேலை. உங்கள் சந்தோஷத்தை பாதுகாக்கிறது தான் உங்கள் வேலை. ஏன்னா ஒரு மனிதரோட சந்தோஷம் அவனோட கையில் இருக்கும்போது இந்த உலகத்தில் எந்த எதிரியாலும் அவனை உண்மையில் பலவீனப்படுத்த முடியாது. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களில் ஒரு விஷயமாவது உங்கள் மனசை தொட்டிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதோட கமெண்ட்டில் என்னோட பலம் என்னோட அமைதின்னு எழுதுங்க. அந்த ஒரு வரி நீங்கள் இந்த பயணத்தை கடைசி வரை கேட்டீங்க என்பதையும், வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க தயாராக இருக்கீங்க என்பதையும் காட்டும். மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல